ரீசெண்டாக நாங்கள் காரையார் மூலவாசம் ட்ரெக் போனோம். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதே மாதிரி ட்ரெக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெக்குக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் திருநெல்வேலியில் இருக்கிற பாவநாசம்க்கு வரணும். அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட் பஸ்லேயே போகலாம், இல்லைனா ஓன் வெஹிக்கிளையும் வரலாம். பாவநாசம்ல இருந்து மேலே சொரிமுத்தையனார் கோவிலுக்கு போகிற வழியில் முன்னந்துறை ரேஞ்ச் ஆஃபீஸில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ட்ரெக்கை நாங்கள் ட்ரெக் தமிழ்நாடு வெப்சைட்டில் புக் பண்ணோம். பெர் ஹெட்டுக்கு 499 வந்துச்சு. அதில் புக் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரெக்குக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஃபார்மில் எங்ககிட்ட சைன் வாங்கிட்டு #ட்ரெக் தமிழ்நாடுன்னு போட்ட ஒரு கேப் கொடுத்தாங்க. அது கூடவே இங்கே இருக்கிற பேட்ஸோட ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே எங்களை ஜீப்ல ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்கே இருந்து தான் காரையார் டு மூலகாசம் ட்ரெக் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கூடவே 4 கைடு வருவாங்க. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால வேற யாருக்கும் அலௌட் கிடையாது. இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸை பார்க்கறதுனாலுமே நீங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். இந்த மலையை பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்தில் இருந்து 787 அடி மேலே இருக்கு. உங்களுக்கு லக் இருந்தா கரடி, சிறுத்தை, யானை, மீலா இதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் போன டைம் எதுவுமே பார்க்க முடியல. ஆனால் அது வந்து போன இடத்த எங்களால் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு 4 கிலோமீட்டர் ஒன் வே ட்ரெக். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இந்த ட்ரெக் நீங்கள் புக் பண்ணலாம். இங்கே இருந்து எங்களை கேரளா லொக்கேட் ஆகி இருக்கிற அகஸ்தியர் மலையை பார்க்க முடிஞ்சது. அப்படியே ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ட்ரெக்கோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே இருந்து காரையார் டேம் பார்த்தோம். ஆனால் டேமுக்கு போகிறதுக்கு யாருக்குமே அலௌட் கிடையாது. இங்கே ஒரு சில ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன்ல, அது அவங்களோட வீடு தான். இது இங்கே மஞ்சக்காமலை நோயை குணப்படுத்துகிறாங்க. அதுக்காகவே நிறைய பேர் வராங்க. அதுக்கும் நீங்கள் ப்ராப்பர் பெர்மிஷனோட தான் வரணும். பஸ் வசதி கூட இருக்குது. அதுக்கப்புறமா எங்களை பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஜீப் வந்துச்சு. அதில் ஏறி எங்களோட ட்ரெக்கிங்கை முடிச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தாராளமாக இந்த ட்ரெக்கிங் ஸ்பாட்டை சூஸ் பண்ணலாம்.